வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்பட பலர் பங்கேற்பு. கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த சிறுமிகளின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி நியமனம். தமிழக அரசு அறிவிப்பு. தேர்தலை நடத்தாமல் சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி. தமிழகத்தில் நாளை முதல் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்தியா வங்காளதேச அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்கிறார். டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களை கடந்துவிட்டது. நடந்து முடிந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. இதற்கிடையே டெல்லியின் அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்கிறார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று பகல் 12 மணிக்கு நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் ரேகா குப்தா தலைமையிலான பாஜக அமைச்சரவை பதவியேற்க உள்ளது. டெல்லியில் துணைநிலை கவர்னர் வினய்குமார் சக்சேனா புதிய முதலமைச்சருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் உள்பட பலர் கலந்து கொள்கின்றனர். இதையொட்டி டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 25,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்தாமல் ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் ரஷ்யாவுடனான உறவை புதுப்பிக்க ஆர்வம் காட்டி வருகிறார். உக்ரைன் நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் வென்று ஜெலன்ஸ்கி அதிபர் ஆனார். கடந்த ஆண்டுடன் அவரது பதவி காலம் முடிவடைந்தது. உக்ரைன் சட்டங்களின்படி நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்துவது தேவையில்லை. இதை குறிப்பிடும் வகையில் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜெலன்ஸ்கி தேர்தலை நடத்தாமல் சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருவதாகவும் தேர்தலை நடத்துவதற்கு அவர் மறுத்து வருவதாகவும் இதனாலே அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடனும் சேர்ந்து போர் நீடித்திருக்க அவர் நாடகமாடி வந்துள்ளதாக கூறினார். அங்கு தேர்தல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஜெலன்ஸ்கிக்கு ஏற்படும் என்றும் இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அதில் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதிய முதல் போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் ஃபீல்டிங் செய்வதாக அறிவித்தது. அதன்படி முதல் 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து அணி பின்னர் நன்றாக விளையாடியது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 320 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக வில்லியம் 107 ரன்களும் டாம் லேதம் 117 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 321 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 47.2 ஓவர்களில் 260 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த தொடரில் இந்தியா வங்காளதேசம் விளையாடும் 2வது போட்டி துபாயில் இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் நாளை முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 25ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக சட்டசபை அடுத்த மாதம் 14ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. அன்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் மதியம் 12 மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் பங்கேற்று ஆலோசனை நடத்துவர். இந்த கூட்டத்தில் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது தொடர்பாக விவாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட உள்ள திட்டங்கள், விரிவாக்கம் செய்யப்பட உள்ள தொழில்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 3 கோடி மதிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் திருச்சியில் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுவதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட சூரியூர் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்ட அரசு திட்டமிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கான அரசாணையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு மைதானத்தில் அலுவலகம், முக்கிய விருந்தினர் தங்குவதற்கான அறைகள், ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கான அறைகள், ஜல்லிக்கட்டு மைதானத்தில் 2 பகுதிகளிலும் பார்வையாளர் பார்ப்பதற்கான பிரம்மாண்ட பார்வையாளர் மேடையும் அமைக்கப்பட உள்ளது. முன்னதாக ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருகை புரிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆள் உயர ரோஜாப்பூ மாலை அணிவித்து ஜல்லிக்கட்டு காளைகளை ஓட்டி சென்று திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்னதாக காட்டூர் ஆயில் மில் பகுதியில் உள்ள கலைஞர் சிலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி என். சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், கதிரவன், பழனியாண்டி, இனிகோ இருதயராஜ், அப்துல் சமது மற்றும் துறை அதிகாரிகள், திமுக கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மலையேற்ற சுற்றுலாவுக்கு ஏப்ரல் 15 வரை வனத்துறை தடை விதித்துள்ளது. மலைகள், வனங்களில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மலையேற்றம் செய்யும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு தொடங்கியது. இணையதளத்தில் பதிவு செய்து ட்ரெக்கிங் எனப்படும் மலையேற்றம் செய்யலாம். நீலகிரி, கோவை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் 40 இடங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் மலையேற்ற சுற்றுலாவுக்கு ஏப்ரல் 15 வரை வனத்துறை தடை விதித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது காட்டுத்தீ போன்ற அபாயங்கள் ஏற்படும் என்பதால் மலையேற்ற சுற்றுலாவுக்கு ஏப்ரல் 15 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயற்கை மண்டலத்தின் பாதுகாப்பு நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாவலராக தமிழக முதல்வர் செயல்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் இண்டூர், பாலவாடி, இலக்கியம்பட்டி, அதியமான்கோட்டை, நல்லம்பள்ளி ஆகிய பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையேற்று 196 பயனாளிகளுக்கு சுமார் 56,638 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்றுக்கொண்டார். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மத்திய அரசு அண்மையில் நடத்திய ஆய்வில் இந்தியாவிலேயே அதிக அளவில் பெண்கள் கல்வி பயிலும் மாநிலம் தமிழ்நாடு என தெரிவித்துள்ளதாகவும், பெண்களின் பாதுகாவலராக தமிழக முதல்வர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மூணாறில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த விபத்தில் கன்னியாகுமரியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கிறிஸ்தவ கல்லூரியில் இருந்து 37 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்கள் உட்பட 40 பேர் கொண்ட குழுவினர் தனியார் சொகுசு பேருந்து மூலம் கேரள மாநிலம் மூணாருக்கு சுற்றுலா சென்றனர். இந்நிலையில் மூணாறில் இருந்து வட்டவட பகுதிக்கு மாட்டுப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கனகபுரத்தை சேர்ந்த வேணிகா, திங்கள் சந்தையை சேர்ந்த ஆதிகா ஆகிய 2 மாணவிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சுதன் என்னும் மாணவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்த நிலையில்
அப்பகுதியினர் மீட்டு மூணாறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மூணாறு போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் பேருந்து அதிவேகமாக வந்ததே விபத்திற்கான காரணம் எனவும் தெரிவித்தனர். குன்றத்தூர் அருகே கோழியை காப்பாற்ற சென்றபோது கிணற்றில் மூழ்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் பகுதியில் கோபால் என்பவர் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் தங்கியிருந்து அதனை பராமரிக்கும் வேலையை செய்து வருகிறார். கோபாலுக்கு கை கால்கள் செயலிழந்த நிலையில் இருப்பதால் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவரது மகன் சந்தோஷ்குமார் கிணற்றின் மீது நின்று கொண்டிருந்த கோழி கிணற்றுக்குள் விழாமல் இருப்பதற்காக அதனை துரத்த முயன்ற போது திடீரென கால் தவறி கிணற்றில் விழுந்தார். இதனை கண்ட அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரை மீட்க முயன்றும் முடியாததால் தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சந்தோஷ்குமார் உடலை இறந்த நிலையில் மீட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கை கால்கள் செயலிழந்த தந்தை இறந்து போன மகனின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து அழுத சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் ஆசிரியர்களின் கவனக்குறைவால் 2 சிறுமிகள் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஆழிமதுரை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் 15 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் தாயி மேரி மற்றும் தோமஸ் ஆகியோர் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் குமார் சரண்யா தம்பதியினரின் 8 வயது மகள் சோஃபியா மற்றும் கண்ணன் வேணி தம்பதியினரின் 5 வயது மகள் கிஷ்மிதா இருவரும் அருகில் உள்ள கண்மாயில் மூழ்கி உயிரிழந்தனர். 2 சிறுமிகளும் உயிரிழந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இளையான்குடி காவல்துறையினர் சிறுமிகளின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆசிரியர்களின் கவனக்குறைவால் 2 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பவானியில் சொந்த மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தையை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு ஆரன்புதூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் பெயிண்டர் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் இவரது மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த சில தினங்களாக மனைவியை பிரிந்து தன்னுடைய 3 குழந்தைகளுடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கணேசன் தனது மூத்த மகளான 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஈரோடு மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் இதுகுறித்து பவானி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் கணேசன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் தனது நண்பரின் 5 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே மேற்பனைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுமியின் பெற்றோர் சிறுமியை அவரது தாத்தாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு வெளியே சென்றுள்ளனர். இந்நிலையில் அவர்களது வீட்டிற்கு குழந்தையின் தந்தையின் நண்பரான பன்னீர்செல்வம் என்பவர் வந்துள்ளார். அப்போது குழந்தையின் தாத்தா தேநீர் கடைக்கு சென்ற நேரத்தில் தனியாக இருந்த 5 வயது குழந்தையிடம் பன்னீர்செல்வம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றுள்ளார். இதுகுறித்து குழந்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் உடனடியாக கீரமங்கலம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். பின்னர் அவர்களை ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க செய்த போலீசார் பன்னீர்செல்வத்தை கைது செய்துள்ளனர். மேலும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்யாறு பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் கான்கிரீட் மேற்பூச்சு இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நரசிம்ம நகர் பகுதியில் உள்ள டிஎஸ்பி தெருவில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் 30 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கன்வாடியில் வழக்கம் போல் குழந்தைகள் உணவு அருந்தும் வேளையில் கான்கிரீட் மேற்பூச்சு திடீரென விழுந்ததால் குழந்தைகள் அதிர்ச்சியடைந்தனர். இதில் நல்வாய்ப்பாக குழந்தைகள் எந்த காயமும் இன்றி உயிர் தப்பினர். இந்நிலையில் அங்கன்வாடி மையத்தில் இடிந்து விழுந்த இடத்தினை சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி நேரில் வந்து பார்வையிட்டார். கோவையில் அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓவிய ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்.
கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவர் மத்திய அரசு பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் பள்ளியில் ஓவிய வகுப்பு மற்றும் யோகா பயிற்சியின் போது மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பள்ளியின் முதல்வர் பிரியாவிடம் இது தொடர்பாக புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அங்கு பயிலும் மாணவிகளிடம் பள்ளி நிர்வாகத்தினர் விசாரணை நடத்தியதில் ஓவிய ஆசிரியர் ராஜன் மாணவிகளிடம் அத்துமீறியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளி முதல்வர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் ஓவிய ஆசிரியர் ராஜனை கைது செய்த காந்திபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே வீடு புகுந்து கத்தியால் வெட்டி நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளிக்கு 21 ஆண்டு கழித்து தீர்ப்பு வழங்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குமாரபுரத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மர்ம நபர்கள் தனியார் மகளிர் கல்லூரி விரிவுரையாளர் சூர்யா கலாவின் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி 29 பவுன் தங்க நகைகள் 3000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயபால் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சங்கரேஸ்வரனை திருச்செந்தூர் தாலுகா போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை திருச்செந்தூர் உதவி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் ஜெயபால் இறந்துவிட்ட நிலையில் வழக்கில் 21 ஆண்டு கழித்து சங்கரேஸ்வரனுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை 10,000 அபராதம் விதித்து திருச்செந்தூர் சார்பு நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி தீர்ப்பளித்தார். செங்கம் அருகே ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பெரிய கோளப்பாடி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பெரிய கோளப்பாடி முதல் காட்டு சாலை வரை 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து பேசிய கிரி, புதிதாக அமைக்கப்படும் 2 கிலோமீட்டர் தார் சாலையை விரைவாக அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தூத்துக்குடியில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் காவல் நிலையத்திற்குட்பட்ட வேப்பலோடை வி கழுகாசலபுரம் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 8 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்ச்சி செய்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரணை செய்த தூத்துக்குடி போக்சோ மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சுரேஷ் குற்றவாளி மணிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு நிவாரண நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தார். மேடவாக்கம் அருகே பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மேடவாக்கம் அடுத்த வேங்கைவாசல் ஊராட்சிக்குட்பட்ட வீரபத்திர நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை பாதைகளை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதனை அகற்ற கோரியும் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் தாம்பரம் வட்டாட்சியர் ராஜேந்திரன் தலைமையில் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்தது. அப்போது வழக்கறிஞர் என கூறி 50க்கும் மேற்பட்டோர் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணிக்கு இடையூறாக இருந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனால் போலீசார் அதில் ஒருவரை கைது செய்து குண்டுகட்டாக இழுத்து சென்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. வத்திரா இருப்பு அருகே பூட்டி கிடக்கும் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திரா இருப்பு அருகே கிருஷ்ணாபுரத்தில் குழந்தைகள் நல அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையம் பல ஆண்டுகளாக சேதமடைந்த நிலையில் இருப்பதால் இந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கன்வாடி கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகியும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை எனவும் அங்கன்வாடி ஆசிரியை சரிவர பணிக்கு வருவதில்லை, உதவியாளர் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் தலையில் பலத்த காயமடைந்த காட்டு யானைக்கு வன ஆர்வலர்களின் கோரிக்கையின்படி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் திருசூர் மாவட்டம் அதிரப்பள்ளி வனப்பகுதி சாலைகளில் தலையில் பலத்த காயத்துடன் யானை ஒன்று சுற்றித் திரிந்த காட்சிகளும் வலியை சமாளிக்க சேற்றை வாரி இறைக்கும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகியது. இந்நிலையில் காயத்துடன் சுற்றித் திரியும் யானையை மீட்டு அதற்கு சிகிச்சை அளித்து உயிரை காக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கேரள வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற வனத்துறையினர் தலையில் காயத்துடன் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த யானையை பரிசோதனை செய்தனர். அப்போது யானைகளுடன் ஏற்பட்ட மோதலில் மற்றொரு காட்டு யானையின் கொம்பு குத்திய நிலையில் தலையில் சுமார் 1 அடி ஆழத்தில் காயம் ஏற்பட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் யானையை அப்பகுதியில் இருந்து மீட்ட வனத்துறையினர் கோடநாடு பகுதியில் உள்ள யானைகள் சிறப்பு முகாமிற்கு லாரி மூலமாக கொண்டு வந்தனர். இதையடுத்து சிறப்பு மருத்துவ குழுவினர் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் நடைபெற்ற சாலையில் பாதுகாப்பான பயணம் எனும் விழிப்புணர்வில் 125 மாணவ மாணவிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆசாத் நகர் அத்தர் ஜமாத் உயர்நிலைப் பள்ளியில் சாலை விபத்துகளை தடுக்கும் விதமாக சாலையில் பாதுகாப்பான பயணம் என்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 125 மாணவர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கினர். விழிப்புணர்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தலைக்கவசம், உயிர்கவசம் என்னும் பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முகமது ரஃபி, மாணவர்கள் கல்வி பயிலும் போது கட்டுப்பாடுகள் அவசியம் என்பதை உணரவும், குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே போக்குவரத்து விதிகள் மற்றும் ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். கன்னியாகுமரியில் புதிதாக கொண்டுவரப்பட்ட வழக்கறிஞர் சட்டத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரியும், வழக்கறிஞர்களின் சேமநல நீதி ஸ்டாம்ப் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும், பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் வழக்கறிஞர்கள் சேமநிலை தொகையை குறைந்தபட்சம் 25 லட்சமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள வயலூர் முருகன் கோவிலில் கடந்த 14ஆம் தேதி கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் தொடங்கிய நிலையில் 15ஆம் தேதி முதற்கால பூஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியகா வாசனம் பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜையும் 4 மற்றும் 5ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் காலை யாத்ரா தானம், யாகசாலையில் இருந்து மூலாலயத்திற்கு கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து பிச்சை சிவசாரியார் தலைமையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அர்ச்சகர்கள் கும்பாபிஷேகம் நடத்தினர். அப்போது பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். இதில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், கோவில் அறங்காவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்பட பலர் பங்கேற்பு. கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த சிறுமிகளின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி நியமனம். தமிழக அரசு அறிவிப்பு. தேர்தலை நடத்தாமல் சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி.
தமிழகத்தில் நாளை முதல் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா வங்காளதேச அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.